வீட்டுக்கு 10-15 பேர் இருப்பாங்க. எல்லாருமே திருப்தியாகவும் ருசியாகவும் சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி குழம்பு தாங்க வைப்பாங்க. இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். அது கடாயில எண்ணெய் சேர்த்து மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம், சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. கூடவே 20 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து லைட்டா வதக்கி லாஸ்டா மீடியம் சைஸ் தக்காளி, திருவண்ண தேங்காய், கசகசா, உப்பு சேர்த்து சூடு ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்தி நல்லா நைஸா திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா சோம்பு, ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், குழம்பு தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். மசாலாவோட சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் சூப்பரா வெந்துடும். லாஸ்டா கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இட்லி கூட எல்லாம் நல்லா தாராளமா குழம்பு ஊற்றி பரட்டி சாப்பிட்டீங்கன்னா ஒரு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.